ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் பொட்டிக். இன்றைக்கி வந்து ஒரு 2-3 ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணி ஒரு அழகான நெக் டிசைன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 30 டேஸ் 30 டிசைன் சேலஞ்சில் இன்றைக்கி செகண்ட் டே பார்க்க போகிறோம், டே 2. எப்பயும் போலவே ஜரி த்ரெட் வந்து நீங்கள் ஒரு 3 லைன்ஸ் வந்து போடுங்க. நான் அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸாகவும் இல்லாமல் சின்ன சைஸாகவும் இல்லாமல் மீடியமாக நீங்கள் போட்டுட்டு வாங்க. டியூலிப் நீடில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டியூலிப் நீடிலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ப்ராக்டிஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அயன் நீடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா டியூலிப்பில் நீங்கள் லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு 2 தடவை ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அயன் நீடிலில் எடுக்கிற பீட்ஸை விட டியூலிப்பில் கம்மியாக தான் உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அயன் நீடில்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இதில். ஸோ சுகர் பீடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் கட் பீட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இது ஆன்டிக் கட் பீடுங்கிறதுனால லுக்கு வந்து நல்லா வந்து ரிச்சாக இருக்கும். அதுக்காக நான் இந்த இதை யூஸ் பண்ணுறேன். நான் கட் பீட் வந்து ஒரு லைன் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம வந்து பேர்ல் பீடு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். சிங்கிள் கட் பீடாக நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும். 2 நீங்கள் கொடுக்கக்கூடாது. சிங்கிள் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படி கொடுத்தீங்கன்னா தான் இதில் வந்து அழகாக அந்த நடுவில் பார்த்தீங்களா ஒரு சின்ன கேப் வருது பார்த்தீங்க, அது அழகாக நமக்கு தெரியும். சுகர் பீட் மாதிரி 2 சேர்த்து கொடுக்காதீங்க, அது அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நான் ஃபுல்லாக இந்த கட் பீட் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறது வந்து பேர்ல் பீடு. நான் மேலே கொடுத்துருக்க அந்த பேர்ல் பீடே தான் எடுத்துக்கிறேன், 3 mm பேர்ல் பீடு. அதை வந்து நீங்கள் ஒரு பேர்ல் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் வந்து கேப் விட்டு நீங்கள் போடணும். ஒரு ஸ்டிச்சு வந்து கேப் விட்டு அடுத்த பேர்லை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி போட்டுட்டு வரணும். சின்னதாக கொஞ்சம் ஒரு ஜரி லைன் போடுற அளவுக்கு ஃப்ரண்ட்டில் கேப் விட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் ஒரு பேர்ல் பீடை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இது நீங்கள் போட உங்களுக்கே அந்த டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு தெரியல அப்படின்னா கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலோ இல்லை வந்து டேப்போ வச்சு அதில் வந்து ஒரு 2 லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பேர்ல் பீடை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இது எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கனால நான் கரெக்டான டிஸ்டன்ஸ் விட்டு நான் வந்து இந்த பேர்ல் பீடை ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஸோ பேர்ல் பீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஜர்தோசி ஒர்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? தின் ஜர்தோசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். சின்னதாக கட் பண்ணி தான் டியூலிப் நீடில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இது வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் வந்து லுக் வந்து சூப்பராக இருக்கும். ஃபைனல் லுக்கு டிஃப்ரெண்ட்டான நெக் டிசைன் இருக்கும். இந்த நெக் டிசைனை வந்து நீங்கள் வந்து இப்போ நிறைய போட் நெக்கு வித் ஓப்பன் பேக் நெக், ஓப்பனில் போட் நெக் கொடுத்துருக்காங்க. தாஜ்மஹால் நெக்லாம் வருது. அதுக்கெல்லாம் இந்த டிசைனை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் ஃபைனல் லுக்கு உங்களுக்கு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஜர்தோசி வந்து நான் மெதுவாக கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுறேன். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதனோட லுக்கு பார்ப்போம் நம்ம.
ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அதே கட் பீடும் சம்கி ஒர்க்கும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, பேர்ல் பீடுக்கு நடுவில் கேப் இருக்குது இல்லையா, அதில் 2 கட் பீடும் ஒரு சம்கியும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ வி ஷேப்பில் போட்டுட்டு சென்டராக ஒரு லைன் போட போகிறோம். உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கனோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் இது 3ம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துலையே நீங்கள் வந்து நாட் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது கண்டினியூவாக எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா இந்த த்ரெட்டு கொஞ்சம் கண்டிப்பாக வெளியில் தெரியும். அதனால் அந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு பேர்லை விட்டு ஒரு பேர்ல் பண்ண போகிறோம். ஒர்க்கு கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறதில்ல, ஏன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம இந்த வி ஷேப்பில் ட்ரிப்பிள் சைடு நம்ம கொடுக்கறதுனால இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு பேர்ல் விட்டு ஒரு பேர்ல் நம்ம இந்த டிசைனை கொடுக்க போகிறோம். ஒன்ஸ் அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கேயே வந்து நீங்கள் நாட் கொடுத்து அதை வந்து என் நாட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எல்லா பேர்லுக்கும் நம்ம இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப் நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை நம்ம போட போகிறோம். என்னென்னா நான் வந்து 8x8 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் 2 சுற்றணும். ஒரு சிங்கிள் சுற்று தான் நம்ம சுற்றுவோம் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு. ஆனால் இந்த இதில் வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால 2 சுற்றி நான் உள்ளே போடுறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த கேப்பெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த 2 பேர்லுக்கு நடுவில் மறுபடியும் வந்து கேப் இருக்குல்ல, அதுக்குமே வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் சேம் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி கலர் டிஃப்ரென்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் நம்ம கொஞ்சம் இது இருக்குது, ஸ்டோன் வைக்கலான்னு நான் பார்த்தேன், பட் ஸ்டோன் வைக்க முடியல. அதனால் நான் மறுபடியும் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டே வந்து அந்த இடத்துலையும் ஃப்ரெஞ்ச் நாட்டே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் சுகர் பீடு ஒன்று நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட்டே யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் வேறு கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக வேணும், பட் எனக்கு ஜர்தோசி ஒர்க்கோடு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒர்க் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். எப்பயும் இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஓல்டு ஒர்க் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் டிசைனாக இது இருக்கும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இதனோட ஃபைனல் லுக்கு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு இன்னொரு டிசைனில் பார்க்கலாம். தேங்க்யூ.